ஏய் அப்புறம் அப்பா சம்மதிப்பாரு, ஆனா அந்த பொண்ணு வீட்ல சம்மதிப்பாங்களா எனக்கு தெரியாது. ஓஹோ, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேமா. நீங்க முதல்ல அப்ப இத பிரச்சனை முடிங்க. இல்ல. சரி, ஆளுக்கு ஒரு கேள்வி சொல்லுங்க. அரே யார், இவ்ளோ காம்ப்ளிகேஷன் இருந்ததுன்னா வேண்டாம் ரிலேஷன்ஷிப். உனக்கும் ஹாப்பி அண்ணா கிட்ட எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, அது அவன் புரிஞ்சுக்குவான். பம்மி, ஹாப்பி வேணா எடுத்து சொன்னா புரிஞ்சுப்பான். ஆனா எனக்கெல்லாம் எடுத்து சொன்னா நான் புரிஞ்சுக்க மாட்டேன். என்ன என்ன அந்த மூஞ்சி கொஞ்சம் பாக்குற திரும்ப. என்ன உன்னோட அக்காங்க கிட்ட நீ ஹெல்ப் கேளு. எனக்குல 3 பேர் இருக்கிறதுனால தான் நான் சபைக்கு வெளியே கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன். ஆமாண்டி, நல்லா தான் யோசிச்சிருக்க நீ. எனக்கு கீழே 2 பேர் இருக்காங்கன்னு தான் நான் சபைக்கு வெளியே கல்யாணம் பண்ணேன். ஓஹோ, இப்படி போகுதா? எனக்கு கீழே மேரி இருக்கான்றதுனால தான் நான் அக்காங்களோட பாதையில பின்தொடர்ந்து போனேன். இங்க பாருமா, எங்க 3 பேர் மாதிரி இல்ல நீ போறது. அப்பாவை நீ இப்படி ஏமாத்துறது சரியா சொல்லு? கடவுளே, நீ தானே அப்பா கிட்ட எப்ப பாரு சொல்லிட்டு இருப்ப நான் ஒரு கிறிஸ்டினால தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. என்னாச்சு இப்போ? மேரி, நீ செஞ்சது சரியில்லை, ரொம்ப தப்பு. உங்களோட கல்யாணத்துக்கெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா எனக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்பட்ட போது எல்லாரும் கழட்டி விட்டுட்டீங்கல்ல. நான் கிளம்புறேன். ஏ, அவ போராடி, அவ சொல்றதுலயும் நியாயம் இருக்குடி. அவளுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணோம்ல. அது சரி, அதுக்கு நம்ம புருஷங்க நமக்கு துணையா இருக்கணும்ல. அது சரி, ஏதாவது ஒரு நல்ல ஐடியா பண்ணி நம்ம பக்கம் இழுத்துக்கலாம். நடக்காது, நடக்கிற காரியம் இல்லை இது இக்பால். இதுக்கு நாங்கள் சம்மதிக்க மாட்டோம். அப்படியே ஒருவேளை நடந்தாலும் நம்ம குடும்பத்து ஆளுக்கு முகத்தில் நாங்கள் எப்படி முழிக்க முடியும்? நாம் இதுக்கு சம்மதிக்க முடியாது. இக்பால், நீ இங்கே வெட்டியாக நிற்காம உள்ளே போய் என்ன காய வச்சாச்சான்னு பாரு. போ. அப்படியே முக்கியமாக பேசிட்டாலும் எல்லாத்தையும் சொதப்பிட்டான். ஒரு விஷயம் சொல்ல தெரியல. சோஃபி, கூல் சோஃபி, கூல். அவரை எப்படியாவது பேசி நான் மனசை மாத்திடுறேன். உங்க பாப்பாவோட மகனையா நான் அந்த பஞ்சாப்காரனுக்கு கட்டி கொடுக்க சொன்னேன்? இல்ல கிறிஸ்டினா இருக்கிறனா ஏன் தங்கச்சி கல்யாணம் பத்தி தானே பேச சொன்னேன். ஆமா, அதுல உங்க அப்பாவுக்கு பெருசா என்ன வந்துச்சா? இல்ல அப்படிலாம் இல்ல, நான் எங்க அப்பாட்ட பேசி சமாளிக்கிற அளவுக்கு அப்படி என்ன சொல்லிட்டேன். நம்ம ஒரு 2 நாள் எங்க அப்பா கூட இருந்து அவரை சமாதானப்படுத்துறேன்னு தானே சொன்னேன். அதுக்குள்ள எல்லாம் ஒளறி கொட்டி கெடுத்தாச்சு. இப்ப பரவாயில்லையா? இப்ப இந்த கல்யாண விஷயத்த பேசலன்னு உங்ககிட்ட யார் கேட்டா? அவரை பார்க்கும்போது அப்படியே பாத்துக்கோ, ஒரு நாள் இல்லனால ஒரு நாள் அவரோட தாடி என்ன தீய வச்சு கொளுத்திடுவேன். கொஞ்சம் மெதுவா, வெளில தான் உட்கார்ந்திருக்காரு. அது நீயும் சரி கிடையாது, உன் குடும்பமும் சரி கிடையாது. இது 2ஐயும் சரி பண்ணிட்டு அப்புறம் கூப்பிடு, அப்ப நான் வரேன். சோஃபி, என்னடா? ஒண்ணு இல்ல, டாடா சொன்னமா, அவ்வளவுதான். வந்துட்டியாக்கா? இக்பால் எங்கடி? அவரை பத்தி மட்டும் எதுவும் என்கிட்ட கேட்காத. மாமா வரலையா? அவனை பத்தி என்கிட்ட கேட்காத. நான் வரமும் சொல்லிட்டு தானே வந்தேன், எனக்கு கால் பண்ணாதீங்கன்னு. நான் வரலதான். வாங்கம்மா, எல்லாரும் வந்து சாப்பிடுங்க. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். 1 2 3 4 வந்துருச்சு. மேரி, நாங்க உனக்கு சப்போர்ட் பண்றோம். அப்பாவையும் அம்மாவையும் நாங்க பேசி சம்மதிக்க வைக்கிறோம். இத பாரு, நம்ம குடும்பத்திலேயே உன் கல்யாணம் தான் கிராண்டா நடக்க போகுது. இது என்னது அன்னோன் நம்பரு? யாருன்னு தெரியலையே. ஹலோ, ஜிஜேந்திர வர்மா ஸ்பீக்கிங். ஹலோ, நான் தான் இக்பால் பேசுறேன். இவன் எதுக்கு இந்த நேரத்துல நமக்கு ஃபோன் பண்ணிருக்கா? சொல்லு. வர்மானே, என்ன விஷயம் சகல? அண்ணி வீட்டில் இருக்காங்களா? இல்ல. தங்கச்சி இல்ல. கிளம்பியாச்சா? போடா. நானே உன்னை கூப்பிடணும்னு இருந்தேன். நல்ல வேளை நீயே கால் பண்ணிட்ட. நம்ம 2 பேரும் சந்திக்கலாமா? அப்புறம் அந்த அருவாள் சுத்தியல், அந்த போராட்டக்காரன், அவனையும் கூப்பிட்டுரு. அண்ணா, நானும் கான்ஃபரன்ஸ் காலில் தான் இருக்கேன், அதை புரிஞ்சுக்கணும்ல. அது வந்து நான் தேசியவாதின்னு தான் சொல்ல வந்தேன். அது நல்லா சமாளிக்க. பரவாயில்ல விடு. நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி இருந்தா சரிப்பட்டு வராது. இந்த பஞ்சாபி நம்ம ஃபேமிலியில சேர்ந்துட்டானா அது பெரிய ஆபத்து ஆயிடும். விடவே கூடாது. ஆனா இப்ப நாம எப்படி பொண்டாட்டிகள்கிட்ட எடுத்து சொல்லி திரும்ப கூட்டு வர்றது? இதுலயாவது நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கணும். நாம் இதில் வெற்றி பெறுவோம். வெற்றி பெற்றுதான் ஆக வேண்டும். எப்படியாவது வெற்றி பெறுவோம். டியர் ரவுடிஸ், நான் சொன்ன டைமுக்கு சொன்ன இடத்துக்கு இவன் அங்க வருவான். தலையில மட்டும் அடிக்காதீங்க, அடிச்சா ஒன்றும் ஆகாது. ஏன்னா இவன் தலப்பா கட்டியிருப்பான். புரியுதா? கொஞ்சம் இருங்க.
அவன் தலைப்பகையை நம்ம ஒளிச்சு வச்சானே. அடுத்தவங்க துணியை திருடுறது தப்புன்னு தெரியலையாடா உனக்கு? வடநாட்டுக்காரன் என் நெஞ்சில சுடணும் அதான ஆசை உனக்கு? இல்ல மாமா, மாமானு கூப்பிட்ட கொன்றும் உன்னை. நான் அப்படி சொல்லல. அவன் சொன்ன டைம்க்கு வந்துருவானா என்ன? அப்படியே போட்டுன்னு வச்சுக்க. அதுக்காக தான்டா நம்ம ஏனைக்கு அவன் தான் வைத்தியம் பார்க்கணும்னு மேரிக்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். அவன் என்ன பார்க்க கிளப்புக்கு அங்க வருவான். அவனுக்கு அங்கேயே சங்கு ஊதிட வேண்டியதுதான். நீங்க கிளம்புங்க. ஓகே Okay. ப்ரோ. ப்ரோவா? இவனுங்களை பார்த்தா வேலையை சூப்பரா முடிப்பானுங்க போல. சரியா சொன்னீங்க சார். ஆர்டர். ஒரு பைனாப்பிள் ஜூஸ் போதுங்க. சரியா? அண்ணா எனக்கு ஒரு லைம் ஜூஸ். எனக்கு ஒரு கோக் வித் 30 விஸ்கி. விஸ்கி அடிச்சா ஹேங் ஓவரா இருக்கும். ரம்மு தான் நல்லது. ஆமா, நீ சொல்றது சரிதான். என்னது, நீங்க குடிப்பீங்களா? அது இல்ல, சில பதட்டமான சூழ்நிலையில ஜூஸ்லாம் குடிச்சா வேலைக்கு ஆகாது. நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏன், என்னாச்சு? கட்டிங் சொல்லி என்ன பிரயோஜனம்? ஃபுல்லாவது சொல்லுங்க. அப்படின்னா கோக்கோட சேர்த்து ஒரு ஃபுல்லு கொண்டு வாங்க. ரம்மு தானே? ரம்மு தான். ரம்மு. அது வேணாம், அது வேணாம், அது வேணாம். நான் கோக்குக்கு எதிரானவன். நான் வேணா ஜூஸ்ல மிக்ஸ் பண்ணி அடிக்கிறேன். ஒரு ஆரோக்கியமான விவாதம் அவனை பத்தி நம்ம நடத்தணும். அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அவனை எதிர்க்கிறதா வேணாமா. முதல்ல சொன்னதை தமிழ்ல மொழிபெயர்த்து சொல்லுங்களேன். அதோட அர்த்தம் தான் என்ன? இல்ல நாங்கெல்லாம் லோக்கல் தமிழ் பேசி வளர்ந்தவங்க. இல்ல, அது கொஞ்சம் யோசிச்சு நம்ம அவனை பத்தி ஒரு முடிவுக்கு வரலான்னு சொன்னோம். அவ்வளவுதானே? இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல. ஆனா வருமான சிக்கனை சாப்பிடுறீங்க. அது சில பதட்டமான சூழ்நிலையில சிக்கன் சாப்பிடாம இருக்க முடியாது இல்லையா? ஆமா, அதான் ஆமா, அப்பப்போ முடியாதுதான். சாஸ் எடுத்துக்கிட்டுமாங்க? எடுத்துட்டு போங்க. தேங்க்யூ. நான் இந்த ஆளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. அவன் ஆனி பின்னாடி சுத்திட்டு இருந்தான். நான் என் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து சம்மடி அடிச்சு அவனை. ஐயோ, இவனுக்கு அவங்க தானே சோஃபியோட விஷயத்துல என்ன அடிக்க வந்தவனுங்க. முன்னாடி தீனா பின்னாடி சுத்திட்டு இருந்தப்போ இவனுங்களை பார்த்தா நான் பயந்து ஓடினேன்டா. அப்ப ரெடி அவங்க இன்னைக்கு ஓட வேண்டியது. சைலண்டா ஓடிடலாம். என்ன சரக்கு அடிச்சானுங்கன்னு தெரியலையே. இல்ல ஹாப்பி, என்னடா பாத்துட்டு நிக்கிற? போய் குமுறுடா அவங்கள. டேய், இவன் மேரியோட லவர் தானே? தலைவரே. சொல்லுடா, என்னாச்சு? எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. நான் வரணுமா? இருக்கிற டவுசரே கிழிஞ்சு தொங்குது. நீங்க வந்து கிழிச்சிக்க போறீங்களா? அப்படின்னா நான் வேணா விஜயவாடால இருக்க என் ஆன்டி வீட்டுக்கு போயிட்டுமா? இதுக்கெல்லாம் யோசிக்காதீங்க, உடனே ஓடிடுங்க. இல்லனா யூஎஸ்க்கே திரும்பி போயிட்டுமா? வாங்க போலாம்.
एक्चुअली व्हाट हैपेंड मैं इधर से பறந்து வந்தேன் वो उधर से லொடுக்குன்னு குத்துச்சு ஏங்க அழகா தமிழ்ல பேசுங்க தமிழ் தெரியுமா பரவாயில்ல ஹிந்தி சேனல்ல தமிழ் படம் ஓடுதே அது ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக நாங்க 3 பேர் ஒன்று சேர்ந்தோம். இவன் சண்டை போட்டதை பார்த்தில சரியான பஞ்சாபடி நம்ம தான் எனிவே தேங்க் யூ. நாங்க மேரியோட பிரதர்ஸ் தான். ஆமா கோ பிரதர்ஸ் புரியுது புரியுது எனக்கு தெரியுங்க. எப்படியோ நீ வந்தது நல்லதா போச்சு. நாங்க காலி ஒத்தையில இருந்தா நடக்காத விஷயம் ஒன்னா சேர்ந்தா நடக்கும்ன்றது இப்ப புரிஞ்சிருச்சுல. இல்ல ஆமா, கண்டிப்பா. இன்னில இருந்து நீங்களும் எங்கள ஒருத்தன். அது மட்டும் இல்லாம மேரிக்கு நீ தாப்பா ஹஸ்பண்ட். அத நான் முடிவு பண்ணிட்டோம். இதுல ஆமா, எந்த கண்டிப்பா. மாற்றமும் இதுதான் இல்ல. மாப்பிள்ளை. புரியுதா? அப்ப எப்படியோ அதுல எந்த மாற்றமும் பஞ்சாபும் இல்ல. காஷ்மீரும் தமிழ்நாடும் ஒன்னா சேர்ந்து இருக்கிறதால கமானி come on. ஆ